வாகை தமிழர்களுக்கு வணக்கம். ஓடிடி தளங்களில் நிறைய பேர் நிறைய படங்களை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி சமீபத்தில் நான் பார்த்த படம் தான் மகாராஜ். படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு பேன். அந்த படம் எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா குஜராத். அங்கேயே அதுக்கான பேன் இருந்தது. ஏன் அது பேன் ஆக்கப்பட்டது, எந்த விஷயத்துக்காக, அது அப்படி என்ன பேசுது? 1862 ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸை பற்றின படம் தான் இது. அந்த கேஸ்ல என்ன நடந்தது, எதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க, பெண்களை இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேர் அதுக்காக போராடி இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். இன்னமும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கு. பெண்ணியம் சார்ந்த போராட்டங்கள் நிற்கவும் இல்லை, நிற்க போறதும் இல்லை. அதுக்கான காலம் வருமா அப்படின்றது காலம் மட்டும்தான் அதுக்கும் பதில் சொல்லணும். இப்போ இந்த படம் பேசுற விஷயம் என்ன அப்படின்னா, மதங்கள் சார்ந்தும் தலைவர்கள் எப்படி பெண்களை தன்னலப்படுத்தவும் தன் அகப்படுத்தவும் முயற்சி பண்ணாங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி கண்டாங்க, அதை எதிர்த்து போராடின ஒருத்தரை பற்றின கதை தான் இது. இந்த படம் பேசுகிற ரெண்டு விஷயங்கள். ஒன்று, பெண்ணியம். பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறத விட பெண்களை எந்த அளவுக்கு தன்னகப்படுத்த நினைத்தவர்களை அவங்கள வெற்றி கண்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா. ஹர் ஸ்டோரி, ஹிஸ்டரி நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இது ஹர் ஸ்டோரி. இந்த ஹர் ஸ்டோரி இதுக்கு முன்னாடியே, அதுவும் விடுதலைக்கு முன்னாடியே இந்தியாவில். இதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் எப்படி பெண்களையும் பெண்களை சார்ந்த ஒரு விஷயங்களை அவங்க முன்னாடி கொண்டு வரும்போது அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் இந்தியாவை பற்றியுமே டைரக்டர் டச்சில் வந்திருக்கு. மதங்கள் தான் இவங்களை சேர்த்து வைக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஆங்கிலேயர் தான். அதுக்கு இன்னொரு ஆங்கிலேயர் பதில் சொல்லுவார், மதங்கள் இவங்களை சேர்த்தும் வைக்குது, பிரிச்சும் வைக்குது. அது எவ்வளோ உண்மை அப்படின்றது நமக்கு இப்போ தெரியும். இது புதுசாக ஒரு விஷயமா அப்படின்னா, இப்போ நமக்கு இது புதுசு இல்லை. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், நிறைய இடங்களை பார்த்துட்டோம். ஆனால் அப்போ 1862 இந்த விஷயம் ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வழக்கை பார்த்தவங்களுக்கும் சரி, கேட்டவங்களுக்கும் சரி, ஏன் இப்படி ஒரு விஷயம் வெளியில் வர்றது அப்படின்றதே ஒரு புதுமையான விஷயம்தான். டேபு டாபிக்ஸ் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டேபு டாபிக்ஸ் தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் விமன். அது எவ்வளோ பேர் எத்தனை விஷயங்களை பேசியிருக்காங்க, அது நமக்கு இப்போ கொஞ்சம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி மீட்டூ மூமெண்ட் மாதிரி இதுவும் அப்படிப்பட்ட ஒரு மீட்டூ மூமெண்ட் பற்றின படம் தான். பல பெண்கள் எப்படி ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள உள்ள நுழைஞ்சு மதம் பேரிலையும் மத தலைவர்கள் பேரிலையும் என்னென்ன விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்றது தான். இவங்க முக்கியமாக பேசுகிற ஒரு விஷயம், பாத பூஜை அப்படின்றது ஒரு சடங்காக ஒரு மத தலைவருக்கு நடத்திக்கிட்டே வராங்க. அந்த சடங்கையும் பெண்கள் மட்டுமே மேற்கொள்றாங்க. அந்த சடங்கை பார்க்கிற உரிமையை ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சடங்கு இருந்தது அப்படின்றது இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. பாத பூஜை அப்படின்ற சடங்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வெறும் பாதத்தை மட்டும் பூஜை பண்றாங்க அப்படின்னு நானும் நினைச்சிட்டு தான் படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அதை பத்தி மட்டும் பேசுற படம் கிடையாது, இன்னும் அதுக்கும் மேலேயும் இருக்கு அப்படின்றது. ஒரு பெண்ணை முதல்ல யார் அவளுடைய அனுமதியோடு, அதையும் நோட் பண்ணி ஆகணும், அனுமதியோடு அவள் தன்னை அர்ப்பணிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை காமிக்கிறாங்க. தேவதாசிகளை பற்றியும் அவர்களுக்கு நிகழ்ந்தவை பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்தில் நடக்கிறதும் அவங்க சித்தரிக்கப்படுறதும் கொஞ்சம் ரொம்ப சிமிலரான விஷயங்கள் தான். தேவதாசிகளும் அவங்களே விருப்பப்பட்டு தான் இது இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள்ன்ற இதில் கொண்டு போய் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்னு அவங்கள வச்சிருப்பாங்க. இதில் ஒரு விஷயம் வித்தியாசப்படுறது என்ன அப்படின்னா, இந்த கதையில் நம்ம பார்க்குற கிஜோரி அப்படின்ற அந்த பெண்ணிற்கு நடக்கப்படுறது என்ன வித்தியாசம்னா, அவளே மனமுவந்து போயிட்டு அதற்கப்புறம் திரும்ப சாதாரண வாழ்க்கைக்குள்ள திரும்புற மாதிரி ஒரு விஷயமா அதை காமிக்கிறாங்க. அவள் அந்த பாத பூஜைக்கு தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா நினச்சிக்கிட்டு அவங்க வீட்லேயுமே அதை சொல்லி நீங்கள் இதை கொண்டாடுறதுக்கு இனிப்பு செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு ஒரு நிகழ்வு காமிக்கிறாங்க. நடந்ததை யாராவது மற்ற பெண்களோடய பேசுகிறாங்களா, இல்லை வெளியில் எங்கேயாவது போய் சொல்கிறாங்களா, இது சரியா தவறான்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குதா, மற்ற பெண்களோடையாவது அதை பற்றி அவங்களால பேச முடியுதா, இந்த விஷயமே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை பற்றி இயக்குனர் எந்த இடத்துலையும் சொல்லவும் இல்லை. அதை பற்றின ஒரு தேடல் நமக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அதற்கான விடை படத்தில் இல்லை. இது ஒரு விஷயம். இது மாதிரி இன்னும் பல கேள்விகளோட தான் படம் மூவ் ஆகுது. அதே மாதிரி இந்த விஷயங்கள் நடத்தும் போது அந்த பெண்களின் மனநிலை எப்படி இருந்தது, மற்ற பெண்களோட அவங்க பேச முடிந்ததா, இதுக்கப்புறம் அந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க, இந்த விஷயங்களுக்கான விடைகள் இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் மற்ற
இதை பற்றி நீங்கள் இன்னும் தேடுதல் நிறைய இருக்கும்போது வந்து இதற்கான விடைகளும் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பிரதாயம் வந்து இந்தியாவில் இருந்தது. அதுவும் குறிப்பிட்டு அவங்க காமிக்கிறது வந்து குஜராத்தில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இதை காமிக்கிறாங்க. இது குஜராத்தில் நடந்ததாலோ என்னவோ குஜராத் நீதிமன்றம் வந்து இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கூட வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேன் போட்டிருந்தாங்க. அந்த பேனுக்கு வந்து இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டீமும் ஆக்டர்ஸும் சேர்ந்து அவங்க அதுக்கான திரும்ப ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி ஸ்டேவை ரிலீஸ் பண்ண வச்சு திரும்ப படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓடிடிலேயே. தேட்டர்லலாம் ரிலீஸ் பண்ணால் இன்னும் நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கேஸ் போட்டுருவாங்கன்றதுக்காக ஓடிடியோட நிப்பாட்டிட்டாங்க போல. எல்லாரும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா படம். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க 1872. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் மாதிரி தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங்காக தான் ஃபஸ்ட்டு படத்தில் இருக்கும். அதுக்காக ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்குது அப்படின்ற இதுலேயே நம்ம போயிட முடியாது. ஏன்னா சில ஹிந்தி படத்துக்கும் தமிழ் படத்துக்கும் இல்லை இந்திய படத்துக்கே உரியது வந்து பாட்டு, அதுக்கான ஒரு டான்ஸ். கொஞ்சம் சஞ்சய் லீலா பன்சாலி வந்திருக்காங்க. நிறைய கலர் காஸ்டியூம்ஸ் போட்டு கலராக டான்ஸ் ஆடுறதுக்கு ஹீரோயின்ஸோட ஒரு 2-3 பாட்டுகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து அவங்க ரிஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேசும்போது வித்தியாசமாகவும் இருக்கும், புதுமையாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்காத விஷயங்களை இல்லை கேள்வியே படாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்தோட கதாநாயகன் கர்சன், அவர் தாதாபாய் நவ்ரோஜி நடத்துகிற ரஸ்த்கோஃப்தார் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் தான் முதல்ல வேலை செய்வார். அங்கே எழுதிக்கிட்டும் இருப்பார். அங்கேயே வந்து வைணவ மதத்துக்கு எதிராகவும் மகாராஜ் அப்படின்ற ஒரு வைணவ மத தலைவருக்கு எதிராகவும் அவருடைய கருத்துக்களை அவர் முன்வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அதுக்கான சுதந்திரம் அவருக்கு அங்கே இருக்காது. அவரை பற்றி எழுதுறதுக்கு வந்து ஏன் அவங்க தயங்குவாங்க அப்படின்றது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்திருக்கலாம். தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை வரவேற்கும் அவங்க அப்போ நடந்துட்டு இருந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்க வந்து வேண்டாம்னு சொல்கிற விஷயங்களை வந்து அதை ஆதரித்தவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ இதில் எழுத முடியாது, இதில் நான் அதற்கான இடத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லியிருந்திருக்கலாம். அதற்காக கர்சன் அவர்கள் ஆரம்பிக்கிற பத்திரிக்கை தான் சத்யபிரகாஷ். அதில் அவர் முதல் அவர் எதை நோக்கி அதை எழுதுகிறாரோ அதையே அவரால் வெளியில் கொண்டு வர முடியாது. முதல் தடவை அவர் முயற்சி செய்கிறத உடனே வந்து மகாராஜோட ஆட்கள் வந்து கைப்பற்றிடுறாங்க. அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதே வந்து வெளியில் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு, அவருடைய காதலி மனைவியாக போகிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது ஏன் அப்படி நடந்தது, அது நடந்தது சரியா தவறா, அதை பற்றின ஒரு ஆய்வு அவர் மேற்கொள்ளுவார். அதை வச்சு தான் வந்து அவர் வந்து அவருடைய முதல் கட்டுரையும் எழுதியிருப்பார். அந்த பத்திரிக்கை தான் வெளியில் வர முடியாமல் போயிடும். அதோடு அவருடைய இதை விட்டுடுவாரா? கிடையாது. இது ஒரு பெண்ணுக்கு நடந்தால் பரவாயில்ல, பல பெண்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்கள் அதற்கான அவங்கள நம்ம வந்து எந்த விதத்தில் வந்து இதை நம்ம வெளியில் கொண்டு வரணும், இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும்னு அவர் திரும்பவும் முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி அந்த பேப்பரை திரும்ப வெளியில் கொண்டு வரும்போது திரும்பவும் அதை தாக்குதல் பண்ணி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் வேறு வழியில் அதை கொண்டு போய் எல்லார் கையிலையும் கொண்டு சேர்த்துடுறாரு. இவர் சேர்த்ததுனால இந்த விஷயம் அதோட நின்றுதா? கிடையாது. இவர் எப்போ அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரோ அப்போ அவர் மேலே மானநஷ்ட வழக்கு போடுறாங்க. 50,000 கேட்டு. இப்போ 50,000 ஒரு சாதாரண தொகையாக இருக்கலாம். 1862 50,000 எவ்வளோ பெரிய இது. அவங்க போட்ட அந்த மானநஷ்ட வழக்கு தான் லைபல் கேஸ் ஆஃப் 1862. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேட்டிலை பற்றினு தான் முழு படமுமே இதை பற்றி மட்டும்தான் இருக்குது. இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம், அவங்களுக்காக போராடுற ஒரு ஆண், அவர் எதிர்க்கிறது ஒரு மத தலைவர். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆனால் அது நடந்த காலகட்டம். அதுதான் இந்த படத்தையும் இந்த படத்தில் நடிக்கிறவங்களையும் வேறுபடுத்தி காமிக்குது. மத தலைவர்களுக்கு கொஸ்டின் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பண்ணியாச்சு. இந்த படத்தோட ஹீரோ ஜுனைத் கான், அவங்க அப்பா அமீர் கான், அவரே பிகே படத்தில் இதுக்கு முன்னாடி மத தலைவரை கொஸ்டின் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் கொஸ்டின் பண்ணலையா, நம்ம ஊர்லேயும் கொஸ்டின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜி எத்தனையோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாரு மூக்குத்தி அம்மனில். ஒரு மனிதர் அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, என் மேலே அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு. அந்த மனிதருக்காக எல்லாருமே வந்து வருவாங்களா? இது அவதூறு அப்படின்னு அவங்க நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. ஏன் நம்புவாங்க? அவரை தெய்வமாகவே நினைக்கிறாங்க. அவர் நடந்தால் கூட, அவர் பாதம் கீழப்படும் போது கூட அவங்க வந்து அவங்க கைகளை வச்சு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அவரை தெய்வமாக மதிக்கிறாங்க. அவர் அந்த கோர்ட் வளாகத்துக்குள்ளே உள்ளே வரும்போதே அவர் அவ்வளோ பெரிய ஒரு தேரில் வராரு.
அதை பார்க்கறதுக்கு ஜட்ஜஸ் கூட அதை பார்த்து பயந்து மிரள்றாங்க. இன்னும் இப்படி ஒரு ஆள் வராங்க அப்படின்னு. உள்ளே வந்து அவர் மிரட்டாமல் இருக்காரா? கண்டிப்பாங்க, நிறையவே மிரட்டுறாரு. வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் ஏதாவது ஒன்று என்ன நீங்கள் சொல்லி இங்கே ஏதாவது ஒரு கலவரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவர் வந்ததுலேருந்து அவர் பேரை சொல்லி ஜெய் போடுற கோஷ்டி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சொல்ல சொல்ல இன்னொருத்தர் அத்தனை பேரும் சொல்கிறாங்க. அதை அப்படி ஊரே மதிக்கிற ஒரு மத தலைவர் தான் வழக்கு போட்டிருக்காரு. அப்போ அந்த வழக்குக்கான முக்கியத்துவம் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பாருங்கள். அதை அவர் எதிர்த்து நிற்கிறது ஒரு சாதாரண சமூகத்தை சீர்திருத்தணும்னு பார்க்குற ஒரு சீர்திருத்தவாதி. அவர் சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் எல்லாம் இந்த அறியாமையிலேயே மூழ்கி கிடக்க போகிறீங்க? இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெண்கள் வந்து இதை நம்புகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தனை ஆண்களும் அதை வந்து கேள்வி கேட்காம இவர் செய்யறதை எல்லாமே சரி அப்படின்ற ஒரு மனநிலைமையிலே இருந்திருக்காங்க. அவங்க காமிக்கிற சமூகமும் சரி, அந்த காலகட்டமும் சரி, நிறைய பேர் படித்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. படிக்காதவர்கள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சித்தரிக்கப்படலை. அத்தனை படித்தவர்களுக்கும் அவ்வளவுதான் படிப்பினை இருந்திருக்கா அந்த காலத்தில்? அது ஒரு கேள்விக்குறி தான். இல்லை வேதங்கள் அப்படி எழுதியிருந்தது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்களா தெரியல. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் என்னன்னு உங்கள் இதில் ஹவேலி அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை, அதில் அந்த ஹவேலியில் என்ன கற்பிக்கப்படுது அதுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு கேள்வியை வந்து கதாநாயகன் முன்வைப்பார். அதுக்கு அவர் கொடுக்குற ஒரே பதில், ஒரு பெண்ணை திருமணத்திற்கு முன்பு சமர்ப்பிக்கப்படுவதாக இந்த பாத பூஜை சடங்கை வந்து அவங்க கருதுறதா வந்து அதற்கான விளக்கத்தை தருவார். அந்த விளக்கத்தை அவர் நெஞ்சை நிமித்திக்கிட்டு என்னமோ வந்து அதில் ஒரு தப்பே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி அவர் சொல்கிறத அத்தனை பேரும் ஆமோதிப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும், நெருடலாகவும் இருக்கும். எப்படி இப்படி இவரால் ஒரு சபை நிறைஞ்ச ஒரு கோர்ட்டில் அந்த மாதிரி அவரால் பேச முடியுது, அதை எல்லாராலையும் கேட்க முடியுது? இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சா? ஒரு 10% வேணால் மாறி இருப்போம். இன்னமும் மத தலைவர்களும் இருக்காங்க, அதை சுற்றின விஷயங்களும் இருக்குது. இன்னமும் அங்கே போய் நம்பி ஏமாறுறவங்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு இப்படி ஒன்று நிகழறது சரியா தப்பா அப்படின்னு ஒரு பெண் கேள்வி கேட்டிருந்தாலோ, இல்லை அந்த பெண்ணே மற்ற பெண்களுடைய அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தாலோ, இல்லை வேறு எங்கேயாவது அதுக்காக போய் ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருந்தா கூட ஒரு ஆண் வந்து இதற்காக வந்து போராட்டம் பண்ணியிருக்கணுமா அப்படின்ற தேவை இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த பெண்ணுக்கான ஸ்பேஸ் இருக்கா? போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு, இந்த பேச முடியுமா? இந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்திருக்கா? அதுவும் இன்னும் கேள்விக்குறியோடு தான் இருக்குது. நிறைய இடங்களில் பேசப்படுது அப்படின்னு நிறைய விஷயங்களை சுட்டி காட்டலாம். ஆனால் எல்லா பக்கமும் அது பரவி இருக்கா? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கா? இன்னும் கிடையாது. இன்னும் இது நமக்கு தப்பா அப்படின்னு, இது நமக்கு தப்பாக நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலே ஒரு பெண்ணுக்கு வருதா இல்லையா அப்படின்றதும் இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மட்டும்தான் இந்த சமூகத்தில் இருக்குது. நம்ம அதை சார்ந்த ஒரு கட்டமைப்பிலேயே தான் இருக்கோம். அந்த கற்பித்தலை நமக்கு கற்பிக்கப்படுறதுமே வந்து பெண்களிடமிருந்தே தான் கற்பிக்கப்படுது. இந்த படத்துலையும் அதை தான் பல இடங்களில் காமிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மாவோ அவங்களுடைய கூட பிறந்த தங்கையோ கூட இந்த விஷயத்த வந்து உனக்கு மட்டும் இது நடந்துச்சுல, எனக்கு இது நடந்தால் இது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இது தப்புன்னு அவங்க உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ அவங்களுக்கு அமையிறது அப்படின்றது வந்து ஒரு ஆண் வந்து கேள்வி கேட்ப அப்புறமா தான் வந்து அமையுது. அந்த நிலை இனிமேலாவது மாறணும். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு தப்பு அப்படின்னா பெண்களே முதல்ல அதை பற்றி பேசுறதுக்கும், இது எனக்கு இந்த தப்பு தப்பாக படுது அப்படின்ற புரிதல் வர்றதுக்கும் இந்த படம் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கணும்னு நான் கருதுகிறேன். இதில் சினிமாவுக்கான மசாலா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நிறையவே இருக்குது. இந்த போராட்டத்தில் இந்த ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா, இதுக்கு அவருக்கு வந்து எந்த தடங்களுமே வரலையா? நிறையவே வருது. சாட்சி சொல்ல வரவங்களை வந்து ஒன்று மாற்றிடுவாங்க, இல்லை சாட்சி சொல்ல வராமல் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு கொலை முயற்சிகள் நடக்கும், சில பேருக்கு வேறு மாதிரியான பிளாக்மெயிலிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. இதை மீறி அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட வெற்றி எல்லாருக்குமான வெற்றியா, பெண்களுக்கான வெற்றியா, இல்லை மதத்திற்கான வெற்றியா, இல்லை மத தலைவர்களுக்கான வெற்றியா, அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.